ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா சாக்லேட் ஸ்பாஞ்ச் தான். இதுதான் பார்க்க போகிறோம். பஞ்சு போல் சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஈரம் இல்லாத பவுல் எடுத்துக்கலாம். அதில் 5 முட்டை எடுத்துக்கிறேன். கூலிங் இல்லாத முட்டையை எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், அப்புறம் 1 பிஞ்சு சால்ட்டு சேர்த்து பீட்டரை ஆன் பண்ணி 3 ஸ்பீடில் நல்ல நுர பொங்குற அளவுக்கு நல்லா பீட் பண்ணணும். இது கூட 150 கிராம் சுகர், நார்மல் சுகர் தான் எடுத்துருக்கு. 3 பேட்சாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட்டர் ஆன் பண்ணி நல்லா அந்த சுகர் கரையிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணணும். ஒரு பேட்ச் சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் பேட்ச் சுகர் ஆட் பண்ணணும். இப்போ மூணாவது பேட்ச் சுகரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா க்ரீமியாக வர்றது வரைக்கும் நல்லா பீட் பண்ணணும். அந்த சுகர் நல்லா கரைஞ்சிருக்கான்னு லைட்டாக கையை வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் 150 கிராம் ஆஃப் மைதா. சுகர் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதே அளவு தான் மைதாவும் எடுக்கணும். 150 கிராம் மைதா, அதையும் நல்லா ஜலிச்சு 3 பேட்சாக சேர்த்துக்கிறேன். லைட்டாக ஒரு பேட்ச் சேர்த்து சும்மா பீட்டரை ஆன் பண்ணாமலே லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பீட்டரை 1 ஸ்பீடில் லைட்டாக மிக்ஸ் மட்டும் பண்ணால் போதும், ஓவர் மிக்ஸ் பண்ண வேண்டாம். இப்போ செகண்ட் பேட்ச் மைதாவையும் ஆட் பண்ணலாம். சும்மா லைட்டாக பீட்டரை ஆன் பண்ணாமலே மிக்ஸ் பண்ணால் தான் நம்ம பீட்டரை ஆன் பண்ணும்போது அந்த மாவு வந்து தெறிக்காமல் இருக்கும். லைட்டாக ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுத்தா போதும். இப்போ 3வது பேட்ச் மாவையும் சேர்த்துக்கலாம். நம்ம கேக் ஜெல் பயன்படுத்தி தான் சேர்க்க போகிறோம். அதனால் இதுக்கு பால் அதெல்லாம் தேவையில்லை. சைடில் பவுலில் சைடில் இருக்கிறது அவ்வளோத்தையும் ஒரு ஸ்பேட்சில் வச்சு நல்லா வலிச்சு விட்டுக்கலாம். அப்போ தான் சைடில் உள்ள அந்த எக் மாவு எதாவது மிக்ஸ் பண்ணாமல் இருந்தால் மிக்ஸ் ஆகும். அப்புறம் கேக் ஜெல் 8 கிராம் ஆஃப் கேக் ஜெல் நம்ம போட்டிருக்கோம். கேக் ஜெல்னால் டவர் ஜெல். நம்ம பேக்கரி கடையில் கேட்டாலே பேக்கிங் ஷாப்பில் கேட்டாலே கிடைக்கும். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா அதுக்கு பதிலாக தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. இது கேக் ஜெல் போட்ட பிறகு ஹை ஸ்பீடில் நல்லா பீட் பண்ணணும். அந்த எல்லோ கலரில் இருக்க பேட்டர் வந்து ஒயிட் கலரில் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணணும். நம்ம பீட் பண்ணால் தான் அந்த கேக்கும் நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் வரும். இல்லைன்னா நம்ம அந்த டின்னில் லாஸ்ட் லேயர் மட்டும் ஒரு மாதிரி கல் மாதிரி ஆயிரும், கேக் நல்லா இருக்காது. அதனால் கேக் ஜெல் போட்ட பிறகு நல்லா பீட் பண்ணணும். அது நல்லா எல்லோ கலர்லேருந்து ஒயிட் கலர் ஆகுது வரைக்கும் நல்லா பீட் பண்ணிவிட்டு அது கூட 75 ml ஆஃப் ஆயில், அப்புறம் 25 கிராம்ஸ் ஆஃப் கொக்கோ பவுட்ரு. இந்த கொக்கோ பவுட்ரு ஆயில் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பேட்டர் கூட ஊற்றணும். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் ஓவர் மிக்ஸ் பண்ண வேண்டாம். லைட்டாக ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுத்தா 1 நிமிஷம் பீட் பண்ணால் மட்டும் போதும். ஓவர் மிக்ஸ் பண்ணோன்னா அந்த கேக் வந்து ஹார்ட் ஆயிரும்.
லைட்டாக அந்த ஆயில் வந்து இந்த பேட்டர் கூட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மட்டும் மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ சைடில் உள்ளதை அவ்வளோத்தையும் வலிச்சு விட்டுக்கலாம். பேட்டர் ரெடி ஆகிட்டு இதை ஒரு ஸ்பேட்சில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதை 6 இன்ச் டின்னில் தான் நான் பேக் பண்ண போகிறேன். பாதி 6 இன்ச் டின்னில், பாதி கப் கேக் செய்ய போகிறேன். அதனால் பாதி பேட்டர் மட்டும் 6 இன்ச் டின்னில் ஊற்றி 180 டிகிரி ஓவனில் 180 டிகிரியில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கிடணும். அப்போ அந்த பேட்டரை ஊற்றினதுக்கப்புறம் அந்த ஓடிஜியில் 180 டிகிரியில் 30 மினிட்ஸ் பேக் பண்ணால் போதும். கேக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ இந்த பேட்டரை லைட்டாக டேப் பண்ணிவிட்டு ஒரு கம்பி இல்லைனா ஒரு குச்சி எதையா வச்சு நல்லா கிண்டி விடணும். அப்போ தான் அந்த ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்தாலும் ரிமூவ் ஆகும். லைட்டாக டேப் பண்ணிவிட்டு இப்போ ஓவனில் வச்சிடலாம். கேக் நல்லா ரெடி ஆகிட்டு சூடாக இருக்குது. நல்லா ஆறின பிறகு அதை டிமோல்டு பண்ணலாம். இப்போ கேக் நல்லா ஆறிட்டு பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு கேக் நல்லா பஞ்சு போல் இருக்குது. இதான் சாக்லேட்டு பிளாக் ஃபாரஸ்ட்டு சாக்லேட் கேக்லாம் இந்த ஸ்பாஞ்ச் தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.